பணக்காரங்களா இருக்கிறதுக்கும் ரிலேஷன்ஷிப் ப்ராப்பரா பில்ட் பண்றதுக்கும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா வாழறதுக்கும் எது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்க? இன்டெலிஜென்ஸா இல்ல ஹார்ட் ஒர்க்கா? அதை விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, அதுதான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ஹார்வர்டோட பிசினஸ் ரிவ்யூ படி இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அதிகமா இருக்கிறது தான் ஒர்க் பிளேஸோட சக்சஸ்க்கு முதல் பாராமீட்டரா இருக்கு. அண்ட் அதோட சர்வே படி அதிகமா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஸ்கில் இருக்கவங்க தான் நார்மலா இருக்கிறவங்களை விட 30% அதிகமா சம்பளம் வாங்குறாங்கன்றதையும் இந்த சர்வே சொல்லுது. அது எப்படி அப்படின்றத பத்தி ஒரு ஆத்தர் ஒரு புக்காவே எழுதியிருக்காரு. அந்த புக்கை பத்தி தான் இந்த வாரம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். வணக்கம், உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் திரு. ஒவ்வொரு வாரமும் நான் படிக்கிற புக்ஸ்ல இருந்து எனக்கு பிடிச்ச விஷயங்களை ரொம்பவே சிம்பிளா உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டு வரேன். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற புக் தான் டிராவிஸ் பிராட்பெரி அண்ட் ஜீன் கிரேவிஸ் எழுதின எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் 2.0. இந்த புக்கை பத்தி தான் இந்த வாரம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த புக்கை பேஸ் பண்ணி த எமோஷனல் இன்டெலிஜென்ஸோட ஒரு 4 முக்கியமான ஸ்கில்ஸை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல டேனியல் கோல்மன் எழுதின எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஒரு புக்கை சம்மரியா பார்த்திருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த புக்ல சொல்லிருக்க 4 முக்கியமான ஸ்கில்ஸ் என்னன்னா, 1 செல்ஃப் அவேர்னஸ், 2 செல்ஃப் மேனேஜ்மெண்ட், 3வது சோஷியல் அவேர்னஸ், 4வது ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். இத பாக்குறதுக்கு முன்னாடி EQனா என்னன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். EQனா ஒண்ணுமே கிடையாதுங்க, எமோஷனல் கோஷன். IQன்றது எப்படி இன்டெலிஜென்ஸ் கோஷன்ட்டோ அதே மாதிரி EQன்றது எமோஷனல் கோஷன். இது ரெண்டுமே ஒரு மெஷர்மெண்ட் பாராமீட்டர். சோ முதல்ல நம்ம பார்க்க போறது செல்ஃப் அவேர்னஸ், அதாவது தன்னிலையில இருக்கிறது. இந்த செல்ஃப் அவேர்னஸ்ன்றது உங்க எமோஷன்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, உங்க எமோஷன்ஸை எது ட்ரிகர் பண்ணுதுன்றத கண்டுபிடிச்சு அது வர்றதுக்கு முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்றது. நம்மளே நம்ம லைஃப்ல நிறைய தடவை பார்த்திருப்போம். ஒரு 2 பேருக்கு ஒரே மாதிரியான பிரஷர் வரும், ஆனா ஒருத்தர் அதை ஹேண்டில் பண்ற விதம் வேற மாதிரி இருக்கும், இன்னொருத்தர் ஹேண்டில் பண்ற விதம் வேற மாதிரி இருக்குங்க. ஒருத்தர் ரொம்ப காமா இருப்பாரு, இன்னொருத்தர் ரொம்பவே டென்ஷனா இருப்பாரு. இதை எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்காகவே இந்த புக்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த எமோஷனல் ஆடிட். இதுக்கு ஒரு 3 ஸ்டெப் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நீங்க ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடி 1 செகண்ட் பாஸ் பண்ணுங்க. பாஸ் பண்ணிட்டு எந்த மாதிரியான எமோஷன்ஸை நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்றத கண்டுபிடிங்க. ரெண்டாவதா, அதுக்கு சோர்ஸ் என்னன்றத கண்டுபிடிங்க. எதனால நான் இப்படி ஃபீல் பண்றேன், அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, பய உணர்வா இல்ல ஃப்ரஸ்ட்ரேஷனா இல்ல வேற ஏதாவதா அப்படின்றத கண்டுபிடிங்க. ரியாக்ஷன் பல டைப்பா இருக்கலாம், ஆனா இந்த சோர்ஸ்ன்றது ரொம்ப கம்மியான விஷயங்களா தான் இருக்கும். ரெண்டாவது நம்ம பார்க்க போறது செல்ஃப் மேனேஜ்மெண்ட், அதாவது செல்ஃப் கண்ட்ரோல்னு கூட சொல்லலாம். இந்த செல்ஃப் மேனேஜ்மெண்ட் எதுக்கு உதவுது அப்படின்னா, ஒன்ஸ் நீங்க இந்த செல்ஃப் அவேர்னஸ்ல எந்தெந்த எமோஷன்ஸ் உங்களை ட்ரிகர் பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்ட பிறகு பாசிட்டிவா பிஹேவ் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. இதனால அந்த எமோஷன்ஸை நம்ம சர்பஸ் பண்றோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. அது ப்ராப்பரா மேனேஜ் பண்ணி ரெஸ்பான்ஸ் பண்றதுக்கு இதையெல்லாம் உதவும். இத ப்ராப்பரா பண்றதுக்கு இந்த புக்ல ஒரு டெக்னிக் சொல்லியிருக்காங்க, அதுதான் இந்த 6 செகண்ட் ரூல். எப்பவுமே எதுக்குமே ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 6 செகண்ட் பிரேக் எடுங்க. அந்த 6 செகண்ட்ல நல்லா பிரீத் பண்றது மூலமா உங்க ரெஸ்பான்ஸை டிலே பண்ணுங்க. அதுதான் முதல் ஸ்டெப். ரெண்டாவதா, ரீஃப்ரேம் த எமோஷன், அதாவது நீங்க சொல்ல போற விஷயத்தை கொஞ்சம் வேற விதமா சொல்றது. உதாரணத்துக்கு, உங்களுக்கு ஒரு விஷயத்துக்கு கோபம் வருது அப்படின்னா, எனக்கு கோபம் வருது நீ பண்றது அப்படின்னு சொல்லாம, நீ பண்றது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா ஆப்போசிட்ல உள்ளவங்க அது என்னன்றத கேட்கறதுக்கு விருப்பப்படுவாங்க. மூணாவதா இந்த புக்ல இருந்து நம்ம பார்க்க போற விஷயம் சோஷியல் அவேர்னஸ். இவ்வளவு நேரம் நமக்குள்ள நடக்கிற எமோஷன்ஸை புரிஞ்சுக்கிறத பத்தி பார்த்தோம். இப்போ அடுத்தவங்க, நம்ம ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு எந்த மாதிரியான எமோஷன்ல இருக்காங்க அப்படின்றத நம்ம எப்படி ரீட் பண்றது, அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறது தான் இந்த சோஷியல் அவேர்னஸ். நிறைய பேரு அடுத்தவங்க அவங்க கிட்ட அவங்களோட ப்ராப்ளம சொல்லும் போது அதை நல்லா கேட்டுட்டு அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு தான் நினைப்பாங்களே தவிர அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ண மாட்டாங்க. பெரிய பெரிய லீடர்ஸ், சக்சஸ்ஃபுல்லான சேல்ஸ் பீப்புள், இவங்க எல்லாம் ஏன் சக்சீட் ஆனாங்க அப்படின்னா, அவங்களால அவங்களுக்கு ஆப்போசிட்ல உள்ளவங்களோட எமோஷன்ஸை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க அப்ரோச்சஸ அவங்களால மாத்திக்க முடிஞ்சது. இதை இம்ப்ரூவ் பண்றதுக்குமே இந்த புக்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்காங்க, அதுதான் the 2 second scan method. முதல்ல நீங்க உங்களுக்கு ஆப்போசிட்ல பேசுறவங்களோட சோஷியல் எக்ஸ்பிரஷன்ஸை பார்க்கணும். நீங்க அவங்க கிட்ட பேசும்போது அவங்க என்கேஜ்டா இருக்காங்களா இல்ல டிஸ்என்கேஜ்டா இருக்காங்களா அப்படின்னு நோட்
நோட் பண்ணணும். ஹியூமன் ஃபேஸ பொறுத்த வரைக்கும் 43 மசில்ஸ் இருக்கு. அதனால 10,000 எக்ஸ்பிரஷன்ஸ் கிரியேட் பண்ண முடியும். என்கேஜ்டு எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னா, புருவங்களை உயர்த்துறது, கொஞ்சம் முன்னாடி வர்றது, தலைய ஆட்டி ஆட்டி பேசுறது, கண்ணை ரொம்ப நேரமா சிமிட்டாம உங்ககிட்ட பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க நீங்க பேசுறதுல இன்ட்ரெஸ்டாவும் என்கேஜ்டாவும் இருக்காங்கன்னு அர்த்தம். டிஸ்என்கேஜ்டா இருக்காங்க அப்படின்னா அவங்க உதட்ட கடிக்கிறது, கண்டினியூஸா கண்ணை பிளிங்க் பண்றது, இல்ல அப்பப்ப வேற எங்கேயாவது பாக்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க டிஸ்இன்ட்ரெஸ்டா நீங்க சொல்றதுல அவங்களுக்கு கம்ஃபர்ட் இல்லைன்னு அர்த்தம். ரெண்டாவதா அவங்க பாடி லாங்குவேஜ நீங்க கவனிக்கணும். அது ஓபன் பாடி லாங்குவேஜா இருந்தா அவங்க என்கேஜ்டா இருக்காங்கன்னு அர்த்தம். க்ளோஸ்ட் ஆஃப் பாடி லாங்குவேஜா இருந்தா அவங்க டிஸ்என்கேஜ்டா இருக்காங்கன்னு அர்த்தம். ஓபன் பாடி லாங்குவேஜ்னா கைகள் கால்களை கிராஸ் பண்ணாம இருப்பாங்க, நல்லா முன்னாடி வந்து வந்து பேசுவாங்க, அவங்க கைகள்லாம் ரிலாக்ஸ்டா இருக்கும், ஃபேஸ் வந்து உங்களை ஸ்ட்ரைட்டா பார்த்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான பாடி லாங்குவேஜஸ்லாம் உங்க ஆப்போசிட்ல உள்ளவங்க கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க என்கேஜ்டா இருக்காங்கன்னு அர்த்தம். இதுவே க்ளோஸ்ட் ஆஃப் பாடி லாங்குவேஜ்ன்றது அவங்க கை கால்களை கிராஸ் பண்ணிடுவாங்க, அடிக்கடி பின்னாடி போயிட்டே இருப்பாங்க, ஃபிங்கர்ஸ டேப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இல்ல போனை எடுத்து அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க அப்படின்னா உங்க ஆப்போசிட்ல உள்ளவங்க நீங்க பேசுறதுல என்கேஜ்டா இல்லன்னு அர்த்தம். மூணாவதா பார்க்க வேண்டியது அவங்களுடைய டோன் ஆஃப் வாய்ஸ். அது கான்பிடென்ட்டா இருக்கா இல்ல ஹெசிடென்ட்டா இருக்கா அப்படின்றத பாக்குறது. கான்பிடென்ட் டோன்ல இருந்து பேசும்போது அவங்களுடைய பேச்சு ஒரே ஃபேஸ்ல இருக்கும். ரெண்டாவதா கிளியரான ப்ரொனன்சியேஷன்ல பேசுவாங்க. மூணாவதா வால்யூம், அவங்க பேசுற அந்த சத்தமானது ஸ்டெடியா இருக்கும். ரொம்ப சாஃப்டாவும் பேச மாட்டாங்க, ரொம்ப லவுடாவும் பேச மாட்டாங்க. இதே ஹெசிடென்ட்டா இருந்தாங்க அப்படின்னா வேகமா பேசுவாங்க, இல்ல ரொம்ப மெதுவா பேசுவாங்க, அடிக்கடி பாஸ் விட்டு விட்டு பேசுவாங்க. அது வந்து என்ன இந்த மாதிரியான வார்த்தைகள் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்னு, அவங்க பேசும்போது டக்குன்னு சவுண்ட் அதிகமாகும், டக்குன்னு சவுண்ட் கம்மியாவும் ஆகும். இந்த மாதிரி அவங்க பேசுறாங்க அப்படின்னா அவங்க நீங்க பேசுற விஷயத்துல கான்பிடென்ட்டா இல்ல ரொம்ப ஹெசிடென்ட்டா இருக்காங்கன்னு அர்த்தம். சோ இந்த 3 விஷயங்களை வச்சு உங்களுக்கு ஆப்போசிட்ல உள்ளவங்க எந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்ல இல்ல எமோஷன்ல இருக்காங்கன்றத உங்களால ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிட முடியும். கடைசியா அந்த புக்ல சொல்லி இருக்க ஒரு விஷயம் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். இதை யூஸ் பண்ணி தான் ஹை EQ உள்ள பீப்புள்லாம் காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம்ஸை ஹேண்டில் பண்றாங்க, அடுத்தவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. சோ நம்ம முன்னாடி நம்ம எமோஷன்ஸை எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்றத பார்த்தோம், அடுத்தவங்களோட எமோஷன்ஸை எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்றதையும் பார்த்தோம். இத ரெண்டையும் வச்சு எப்படி ஒரு இன்டராக்ஷனை சக்சஸ்ஃபுல்லா ஆக்குறது அப்படின்றத சொல்றது தான் இந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். பெரிய பெரிய லீடர்ஸ்க்கு, சேல்ஸ் பீப்புளுக்கு, பெரிய பெரிய என்டர்பிரனர்ஸ்க்குலாம் இந்த மாதிரியான ஒரு ஸ்கில் கண்டிப்பா இருந்தா மட்டும்தான் அவங்களால சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும். போன 3 விஷயத்துல பார்த்த மாதிரியே இதுக்குமே ஒரு டெக்னிக் இந்த புக்ல சொல்லியிருக்காங்க. அதுதான் தி டிஸ்அக்ரி அண்ட் கமிட் மெத்தட். நிறைய பேரு அவங்களோட டிஸ்கஷன்ல அவங்க வின் பண்றதுக்காக மட்டுமே ஆர்கியூ பண்ணுவாங்களே தவிர அடுத்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணவே மாட்டாங்க. இந்த அப்ரோச்னால என்ன நடக்குது? அவங்க ரிலேஷன்ஷிப் டேமேஜ் ஆகுது, அவங்க ஒரு ஸ்ட்ரபன் அப்படின்றதையும் காட்டுது. இதுக்கு எந்த சொல்யூஷனுமே இல்லாம அந்த கான்வர்சேஷன் முடியுது. ஆனா இந்த மெத்தடை யூஸ் பண்றது மூலமா தேவையில்லாத கான்ஃபிளிக்ட் இதனால தவிர்க்க முடியும்னு சொல்றாரு ஆத்தர். அது மட்டும் இல்லாம அடுத்தவங்களோட ட்ரஸ்ட நம்மளால கெயின் பண்ண முடியும், ஒரு ப்ரொடக்டிவான ஒரு சொல்யூஷனை நம்மளால கொடுக்கவும் முடியும். சோ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா அக்னாலேஜ் த எமோஷன். அடுத்தவங்களோட ஃபீலிங்க முதல்ல அக்னாலேஜ் பண்ணணும். எப்படி அக்னாலேஜ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க சொல்றது எனக்கு புரியுது, உங்க கஷ்டம் என்னன்றது எனக்கு புரியுது, இந்த மாதிரி எல்லாம் சொல்லலாம். எந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னா, நான் இதெல்லாம் மறுக்கிறேன், இதை கேட்டாலே எனக்கு கோவமா வருது, இது ரொம்ப தப்பு, இந்த மாதிரி எல்லாம் சொல்லவே கூடாது. ரெண்டாவதா உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ காமா நீங்க எடுத்து வைக்கணும். எப்படி எல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னா, நீ சொல்றது தப்பு, ஏன்னா நீ சொல்றதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்ல, இந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது. சரி, எப்படி எல்லாம் சொல்லலாம்? இத நான் இப்படிதான் பாக்குறேன், சரி என்னோட பெர்ஸ்பெக்டிவ நான் சொல்றேன், இததான் நான் நினைக்கிறேன், உன்னோட சிச்சுவேஷன்ல இருந்தா இப்படிதான் நான் யோசிச்சிருப்பேன், இந்த மாதிரி நீங்க உங்களுடைய சென்டென்ஸை பயன்படுத்தலாம். மூணாவதா ஃபைண்ட் த வின் வின் சொல்யூஷன்ஸ். நம்மளுடைய கோல் எப்பவுமே ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கணுமே தவிர அதுல வின் பண்ணணும்னு நினைக்க கூடாது. அதனால ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஆப்போசிட்ல உள்ளவங்களோட இன்புட்ஸையும் கேட்கறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்பதான் எந்த ஒரு ஈகோ கிளாஷுமே இருக்காது. எப்படி நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த ப்ராப்ளம்
ப்ராப்ளமுக்கு சொல்யூஷனை கண்டுபிடிக்கலாம், எப்படி அடுத்த கட்டத்துக்கு இதை எடுத்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் உங்களுடைய டிஸ்கஷன் ஆனது அவரு கூட இருக்கணும். சோ இதுதான் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். இந்த 4 விஷயங்களை பத்தி தான் இந்த புக்ல கிளியரா சொல்லியிருக்காங்க. யாருமே பிறக்கும் போது அதிகமா ஈகோவோட பிறக்கிறது கிடையாது, அதாவது எமோஷனல் கோஷன்டோட பிறக்கிறது கிடையாது. நிறைய விஷயங்களை நம்ம கத்துக்கிறது மூலமா தான் அது நமக்குள்ள டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லி ஆத்தர் இந்த புக்கை முடிச்சு வச்சிருக்காரு. இந்த புக்கை பத்தி இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா இந்த புக்கை வாங்கி வாசிச்சு பாருங்க. அடுத்த வாரம் வேற ஒரு புக் சம்மரியோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திரு. நன்றி, வணக்கம்.